மேலே போகிறதுக்கு வந்து படிக்கட்டை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1805 வந்து இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. பெஸ்ட் பிளேஸ்னே வந்து சொல்லலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ஜெய்சல்மர் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்வோ கி ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து 5 மஹாலை வந்து இணைச்ச மாதிரியும் வந்து அந்த மஹால் வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து யார் கட்டினது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது இந்த ஊர்லேயே வந்து பணக்கார நகை கடைக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த மஹாலை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மஹாலை வந்து சேர்த்து இணைச்ச மாதிரி வந்து இந்த பட்வோ கி ஹவேலி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு மஹால், அந்த தெரியுதுல 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இது 4, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5, இது மாதிரி 5 மஹால் வந்து இந்த சைடு இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இது வந்து பழமையான பிளேஸாக இருந்தாலும் இதோட கட்டமைப்பு இருக்குல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1805 வந்து இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே வந்து சொல்லலாம். நான் இந்த என்ட்ரி கேட் வழியாக உள்ளே போய் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இங்கே வர்றதுக்கு வந்து பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜோத்பூர் வந்துருங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஜோத்பூருக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. ஜோத்பூர்லேருந்து ஜெய்சல்மீர் வர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. ஜோத்பூர்லேருந்து ரொம்ப தூரம்லாம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களை 1 ஹவரில் வந்து ஜெய்சல்மீரில் வந்து இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க. அந்த ஜெய்சல்மீர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்வோ கி ஹவேலி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். நீங்க இந்த ஜெய்சல்மீர் வந்துட்டீங்கன்னா இந்த ஹவேலி மட்டும் இல்லைங்க, பார்க்கறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்கு. அதாவது இங்க தங்க கோட்டை இருக்கு, அதாவது கோல்டன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேலஸ் எல்லாம் இருக்கு, அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் பயன்படுத்தப்பட்ட பேலஸ். இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க வந்து பேலஸ் தாங்க போகிறோம், அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். कैसा है इसका प्राइस? 150 का 200 का अलग 200 अलग अलग है। ये वाला छोटा 50 का है। உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தாங்க உள்ளே போகணும். அந்த பார்க்குறத விட வீடியோ எடுக்கிறதுக்கான டிக்கெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதுவே ஃபாரினர்ஸாக இருந்தாங்கன்னா இதை விட வந்து அதிகமாக இருக்கும். நான் உள்ளே போயிட்டு கேட்டுட்டு தான் வந்தேன் டிக்கெட் எவ்வளோதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து 100 ரூபா, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா, அதுக்கு தனியாக டிக்கெட் மொத்தம் 250 ரூபா. சரி, நம்ம தான் அங்கே பேலஸ் போகிறோம்ல, அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகல. ஸோ பேலஸும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நேராக வந்து அங்கே தான் போகிறேன். நான் வர்ற வழியில் இந்த மாதிரி தொப்பிகள்லாம் நிறைய பார்த்தேன், விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. ராஜஸ்தானோட பாரம்பரிய கலாச்சார முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கிராம மக்கள்லாம் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொப்பியை வந்து போட்டிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்ன விலைன்னு கேட்டேன், 50 ரூபா தானா. சரின்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தொப்பி ஒன்று வாங்கிட்டேன். पगड़ी हमारी जैसलमेर की पगड़ी, इसकी कीमत है 50 रुपये। और जो टूरिस्ट आता है उनको हम ये पहनाते हैं राजस्थानी पगड़ी। இது வந்து பார்த்தீங்கன்னா மந்திர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு வந்து படிக்கட்டை பாருங்கள். இந்த பேலஸ் இருக்குல்ல, இது வந்து மகாராவல் ஜவஹர் சிங் அப்படிங்கிறவரால வந்து பாத்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டிருக்கு. ரொம்பவும் ஒரு பழைய பேலஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ராஜாக்கள்லாம் வந்து இந்த பேலஸை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலஸ்ல வந்து அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் முதற்கொண்டு இன்னமும் வந்து இங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. சோ அதையும் வந்து உள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த பேலஸோட வெளிப்புற அமைப்பு வந்து கோல்டன் கலர்ல ஜொலிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பேலஸை வந்து கட்டக்கூடிய கல்லு வந்து இயற்கையாகவே கோல்டன் கலர்ல இருக்கிறதுனால தான். அதனால தான் இங்க உள்ள கட்டடங்களா இருக்கட்டும், ஹோட்டல்ஸ், வீடுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல இருக்கு. இந்த கோல்டன் கலர் கல்லு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜெய்சல்மீர் மாவட்டத்துல மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே வந்து கிடைக்காதுன்னு சொல்றாங்க. பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா மகாராவல் ஜகவர் சிங் அப்படிங்கிறவர் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேலஸ் வந்து கட்டியிருக்காரு. ஸோ யாருக்காக கட்டப்பட்டது, எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒவ்வொரு டீடைல்ஸையும் இந்த வீடியோல நான் வந்து 1 பை 1 சொல்லிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். இந்த பேலஸோட உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்காங்க. அந்த மகாராவல் ஜகவர் சிங்கோட பேரன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மறுசீரமைச்சு இந்த பேலஸை ஒரு சைடு ஹோட்டலாகவும் ஒரு சைடு ரெஸ்டாரண்டாகவும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. வாங்க காட்டுறேன். மகாராவல் ஜகவர் சிங் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேலஸ்ல வசிக்கும் போது அப்ப என்னென்ன பொருட்கள்லாம் அவர் வந்து உபயோகப்படுத்தினாரோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளர்களுக்காக இன்னமும் இங்க வந்து வச்சிருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்கள் வந்து நான் வந்து இங்கே காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து உடைக்கிற சாமான், அப்புறம் வந்து நிறைய இவங்களோட பாத்திரம், நிறைய அடுப்பு எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன். இந்த பானையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சமையலுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி, பானை, இங்கே பார்த்தீங்கன்னா வாளி, அது மட்டும் இல்லாமல் ஒரு மரக்கட்டை வண்டி ஒன்று இருக்குது. அந்த டயத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சிதைஞ்சு போய் உடஞ்சி போய் கிடக்கு. இவ்வளோ பெரிய அண்டா. அது பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்காகவே வந்து இந்த சைடு வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கோட்டையில் தான் இருந்திருக்காங்க. பாருங்களேன், ராஜஸ்தானில் அதாவது ஜெய்சல்மீர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸை பார்த்தாலும் வந்து அவங்களோட வீடாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி கடைகளாக இருக்கட்டும், அவங்களோட கோட்டைகளாக இருக்கட்டும், இல்லை எதை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோல்டன் கலர்லேயே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். இதோட டீடைல்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. நான் அது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன், வேணா படித்து பாருங்க. டைமில் உள்ள கதவு, அந்த காலத்தில் உள்ள கண்ணாடியை பாருங்க. முகம் பார்க்குற கண்ணாடி. அடுப்புன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து உபயோகப்படுத்தப்பட்ட அடுப்பு இது. அடுப்புக்கான வந்து பற்ற வைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஒரு ஆள் வந்து ஹைட்டுக்கு வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. சமைக்கிறதுக்கான பாத்திரம். நெருப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு எங்கேருந்து வைப்பாங்கன்னா அந்த சைடு கீழே இருக்குல்ல, இந்த சைடு வந்து கீழேருந்து நெருப்பு வச்சு இதுலேருந்து எரியிற மாதிரி வந்து இடமைப்பு வந்து கட்டியிருக்காங்க. இவங்க வந்து உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஐட்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடுவைகள்லாம் இருக்குது. உள்ள கண்ணாடி பெட்டிகள் வச்சுருக்காங்க. நம்ம உள்ள போகவும் முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்கவும் முடியாது. பாருங்களேன், சாப்பாட்டை வந்து கிண்டுறதுக்கான அந்த இது எவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்குது. அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ காமிச்சிடலாம் அடுப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சமைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் வச்சு சமைக்கிற மாதிரி அடுப்பெல்லாம் இருக்குது. நவம்பர் 18, 1948 வந்து பார்த்தீங்கன்னா ஹுக்கம் சிங்க்கு வந்து வெட்டிங் நடந்திருக்கு இந்த பேலஸில், துங்கர்பூரில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிச்சனுக்கான அந்த பாத்திரங்கள் தான் உள்ள நிறைய இருக்குது. அந்த காலகட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஈட்டி, இந்த ராஜாக்கள்லாம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் உபயோகப்படுத்தலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. பழமையான வந்து ஒரு பூட்டு லாக்கர் கீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட லாக்கர் கீ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரொம்ப வந்து ஒரு பழமையான இது. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ டைப் வந்தது. பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெஞ்சில் குத்துனோம்னா வந்து முதுகு வழியாக வந்து ஈட்டி வந்து பின்னாடி வந்துடும். அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்கள் ஏன்னா உண்மையான துப்பாக்கிங்க, அதாவது வந்து டூப்ளிகேட் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து ராஜாக்கள் வந்து பயன்படுத்தப்பட்ட உண்மையான துப்பாக்கி. ஏன்னா வர்ற வழியில் வந்து இப்போ எங்கிட்ட வந்து வந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன் இது வந்து உண்மையான துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் இது வந்து உண்மையான துப்பாக்கி, உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கி அப்படின்னாரு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு துப்பாக்கிலாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேடயம்லாம் இருக்கும். இந்த சைடு பாருங்களேன், துப்பாக்கியெல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. பிரைவேட் கலெக்ஷன் ஆஃப் மகாராஜா ஹுக்கம் சிங். இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இதோட ஒரு பகுதியை வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, இந்த சைடு இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.